ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு 20-25 கோழி இருந்துச்சுங்க. இப்போ எல்லா கோழியுமே நம்ம அறுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ நம்மகிட்ட ஒரு 4-5 கோழி தான் இருக்குது. கோழி மாதிரி ஒரு அறிவான ஜீவன் என்னைய கேட்டால் இந்த உலகத்திலே இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். அதோட முட்டையை பாதுகாக்கிறதுக்காக அது நம்மளை முட்டை போட்ட உடனே கத்தி கத்தி கூப்பிட்டுட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதோட முட்டையை நம்ம கையில் எடுக்கிற வரைக்குமே அந்த இடத்த விட்டு போகவே போகாதுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் போய் திரும்ப இறப்பறக்க போகும். கோழியை வளர்க்குறப்ப விட அதை அறுத்து சாப்பிடும்போது நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேங்க. நிறைய நாள் ஏன் கோழியே சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன பிராணி வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செல்லமாக என்ன வளர்க்குறீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். நான் வளர்க்குற நாட்டுக்கோழிலேருந்து இன்றைக்கி எனக்கு 2 முட்டை கிடச்சிச்சுங்க. இந்த 2 முட்டையுமே பசங்க 2 பேத்துக்கும் ஏதாவது லஞ்சு செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நிறைய முட்டை இருக்குது. ஆனால் பசங்க அடிக்கடி ஊற்றி முட்டையை நார்மலாகவே சும்மா தோசைக்கல்லில் ஊற்றி சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி ஏதாவது இதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சு தர போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செய்கிற இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குக்கரில் தேவையான அளவு சாப்பாடு அரிசி, அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு பட்டாணி, பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதை இந்த சாப்பாடோடு சேர்த்து போட்டு கரெக்டாக 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு இது கூடவே சேர்த்தாப்பில் உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக முட்டைக்கோஸ், அப்புறம் வெங்காயம், இது 4மே எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிறுஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு அது கூடயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் மெயினான விஷயம், நல்லா இந்த முட்டை நல்லா கொஞ்சம் கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா நொறுங்கி இருக்கணும். இதில் கொஞ்சம் கூட பெரிய சைஸ் முட்டை எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக இருக்கணும். அடுப்பை கம்மி பண்ணிகிட்டே நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் இது நல்லா வரும் கரைச்சி விட்றதுக்கு. பசங்க லீவில் இருக்கிறப்பவும் சரி, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் சரி, இந்த மாதிரி சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் தேவையான கறி மசால் பொடி, இது மட்டும் போட்டு நல்லா கலக்குங்க. இதுக்கு மிளகாய் தூள்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகாய் சாஸ் இல்லைன்னா சில்லி சாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க. பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் அது கூடவே நல்லா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேர் அளவுக்கு தான் செய்கிறேன். அதனால் கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோடய சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டு வறுத்துருங்க. லைட்டாக கொஞ்சம் வெந்ததும் போதும். உருளைக்கிழங்கு நம்ம முதல்லையே போட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சமாக நல்லா வெந்திருக்கும் அப்படின்றதுக்காக தான் உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். இதுக்கப்புறம் மித்த எல்லாமே சாப்பாடு கலந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூடயே கொஞ்சம் தேவையான அளவு, இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பாட்டுக்கு உப்பு போடலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உப்பு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம், முட்டை இது 3மே இந்த அளவுக்கு வந்திருந்தால் போதுங்க. இதுக்கு இடையில சாப்பாடை நல்லா எடுத்து கொஞ்சமாக ஆற வச்சுக்கோங்க. நான் அப்படியே குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி முதையே கிண்டி விட்டுட்டேன். சாப்பாடு எடுத்து இந்த உருளைக்கிழங்கு கலவையோடு சேர்த்து போட்டு கொஞ்சமாக கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கோங்க. பசங்களுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமுமே நல்லா சத்தானதை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சத்தில் அவங்க அவ்வளோவா ஈடுபாடு காட்டுறது கிடையாது. இதே இது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றப்போ இதில் நம்மளால் எந்தெந்த அளவுக்கு சத்தை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சத்தானதெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். நான் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ சத்து சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் வெங்காயம், இதில் கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமான அளவுலேயே கொடுங்க. பசங்களுக்கு ஒரு நாளைக்கு இதிலேருந்து கிடைக்கிற சத்தே போதுமானது. சாப்பாடெல்லாம் கிளறினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நீங்கள் முட்டைக்கோஸும் கேரட்டும் இதில் சேர்க்கணும். அப்போ தான் அந்த முட்டைக்கோஸ் லைட்டாக பாதி வெந்திருந்தால் போதும். அது பசங்க சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃபீல் சூப்பராக இருக்கும். என்னோடய பசங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் அடிக்கடி இது செய்வேன். இதில் நான் வேறு எந்த விதமான ஐட்டமுமே நான் சேர்க்க மாட்டேன். இதில் ஹெல்த்தியான காய்கறிகள் மட்டும்தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு இதை சும்மா கொடுக்க முடியாது. அதனால் நான் வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் அவங்களுக்கு லஞ்சுக்கு மட்டும் ஊற்றி விட்ருக்கேன் கொஞ்சமாக. இது கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சம் அப்பளமாக பொரிச்சு வச்சுருக்கேன். மித்த சாப்பாடெல்லாம் கொடுத்து பசங்க இது சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையான்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா எப்படியா இருந்தாலும் அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த பூ 3 நாளைக்கு முன்னாடி என்னோடய மாமனார் பாப்பாவுக்கு தலையில் வைக்கிறதுக்காக கொடுத்தாருங்க. ஆனால் நான் அதை மறந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சோன்னு பூ மட்டும் வச்சு விட்டேன். அது போக மிச்ச பூவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். நானும் மறந்துட்டேன். மறந்ததோட விளைவு இன்றைக்கி 3 நாள் கழித்து தான் அந்த
பூவை பார்த்துருக்கேன். அந்த பூவை பார்த்தா எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. அவர் கொடுக்குறப்போ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி அதை எடுத்து பாப்பாவுக்கு தலையில் வைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம மறந்துட்டோமே, இந்த அளவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துட்டு அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக அதில் இருக்க ஆல்ன்ற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அதில் 1-2 பூ நல்லா இருக்கிற பூவாக பெருக்கி பாப்பாவுக்கு வந்து தலையில் வச்சு விட்டுட்டேன். தயவுசெய்து எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்காதீங்க என்னைய மாதிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.